ஜோவிகாவோட அப்பா யார் தெரியுமா? தப்பான கமெண்ட்ஸ். மேடையிலேயே கண் கலங்குன வனிதா விஜயகுமார். நடிகை வனிதா விஜயகுமாரோட பொண்ணு ஜோவிகா தயாரிப்பாளரா அறிமுகமாகி இருக்கக்கூடிய படம் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். இதுல ராபர்ட் மாஸ்டர், ஸ்ரீமன், ஷகிலா, செஃப் தாமு, பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன், பாத்திமா பாபு, கிரண், ஆர்த்தி கணேஷ் இந்த மாதிரியானவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சு படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. இந்த படத்தோட டீசர் கடந்த சில மாசத்துக்கு முன்னாடியே வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருந்த நிலையில இந்த படத்தோட இசை அப்புறம் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடந்துச்சு. இதுல நடிகை வனிதா மேடையிலேயே கண் கலங்குனாங்க. என்னோட பொண்ணு ஜோவிகா பிக் பாஸ்ல இருந்தப்போ எதுக்கு அவங்களோட பேரு ஜோவிகா விஜயகுமார்னு இருக்குது அப்படின்னு பலவிதமான கமெண்ட்டுகள் வந்துச்சு. அந்த கமெண்ட்டுகளை நான் மதிக்க மாட்டேன். இருந்தாலும் கூட அதுல என்னென்ன கமெண்ட்டுகள் வருது அப்படிங்கறத படிப்பேன். அந்த கமெண்ட்டுகளுக்கெல்லாம் இந்த மேடையில நான் பதில் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னோட பேரு வனிதா விஜயகுமார். கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடியும் நான் அதே பேரோட தான் இருந்தேன். நான் என்னோட பேரை மாத்திக்கவே இல்ல. எனக்கு அப்படி தோணவும் இல்ல. எனக்கு கல்யாணமாகி ஸ்ரீஹரி பிறந்து 3 வருஷங்கள் கழிச்சு ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிட்டேன். அந்த பிரச்சனையால என்னால சென்னையில இருக்க முடியல. எங்கேயுமே இருக்க முடியல. அது என்னோட பிரச்சனை. அதுக்கு காரணம் யார் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா, அவரு என்னோட குழந்தைகளோட அப்பா. அவர பத்தி நான் தவறா எதுவுமே பேச விரும்பல. ஆனா நான் அனுபவிச்ச பிரச்சனை எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ நான் கர்ப்பமா இருந்ததால என்னோட அப்பா அந்த குழந்தைய நான் நல்லபடியா பெத்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சாரு. ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கிறப்போ அவளுக்கு முக்கியமான அரவணைப்பு தேவை. அதுவும் கணவரோட அரவணைப்பு தேவை. ஆனா நான் அமெரிக்காவுல யாருமே இல்லாம என்னோட வயித்துல வளரக்கூடிய குழந்தை, என்னோட பையன் ஸ்ரீஹரி அம்மா கூட இருந்தேன். அப்பதான் ஜோவிகா பொறந்தா. அமெரிக்காவுல குழந்தை பொறந்த உடனேயே அந்த குழந்தையோட பேர பதிவு செஞ்சுருவாங்க. அது அங்க இருக்கக்கூடிய நடைமுறை. அதனால குழந்தையோட பேரு என்னன்னு கேட்டாங்க. அந்த நேரத்துல என்னோட மனசுல தோணுனது ஜோவிகா விஜயகுமார். ஏன்னா அந்த குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னு நினைச்சவர் என்னோட அப்பா. அதுக்காக என்னோட மகளுக்கும் என்னோட அப்பா பேரையே வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஜோவிகாவோட அப்பா ஆகாஷ் தான். கரீனா கபூர், அபிஷேக் பச்சனுடைய குழந்தைகள நீங்க ஏத்துக்கிட்ட மாதிரி ஜோவிகாவையும் நீங்க ஏத்துக்கணும். அந்த குழந்தை தயாரிச்ச படத்த நான் இயக்கி நடிச்சிருக்கேன். படத்த பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். இதுல பணியாற்றின எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு வனிதா கண் கலங்கி பேசியிருக்காங்க.